இப்போ தாங்க தெரியுது எல்லாரும் ஏன் சொந்த ஊர்லக்கே போயிடணும், சொந்த ஊரில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து எங்களோட மரம் தான். இப்போ தான் ஃபஸ்ட்டு இளநீ வந்து பிடுங்குறோம். இப்போ தான் சொல்லப்போனால் இப்போ தான் காயே வச்சிருக்கு. அதனால் காலையிலே வந்து நேரமாக வந்துட்டு ஒரு கற்பூரம் பொருத்திட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு தேங்காய் பிடுங்குறதா இருந்தால் பிடுங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த மாதிரி நம்ம மரத்துக்கு வந்துட்டு ஒரு மரியாதை கொடுத்துட்டு நம்ம அதிலேருந்து ஃபஸ்ட்டு அறுவடை பண்ணோம்னா நல்லா காய் தரும் அப்படின்னு சொல்லி எங்கள் தாத்தா சொன்னார். அதனால் காலையிலே வந்துட்டு கற்பூரம் பொருத்தி கும்பிட்டுட்டு சரி ஓகே மத்தியானம் ஆகிடுச்சு இளநீ ஒன்று பறிக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்தோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன செடி தான். கரை மேலேயே ஏறி நின்று அப்படியே எங்கள் மாமா பறித்து கொடுத்துட்டாங்க. ஒரு 4 இளநீ தான் பறித்தோம். இதுவே வந்துட்டு மெட்ராஸ் அந்த மாதிரிலாம் இருந்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்துட்டு நான் ஒரு 40 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு இளநீ குடிச்ச மாதிரி ஞாபகம் இருக்குது. இப்போ எவ்வளோ அப்படின்றது தெரியல. அப்படியே பறிச்சுக்கிட்டு வந்து நல்லா வெயிலுக்கு நல்லா வெட்டி கொடுத்தாங்க. பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டு தண்ணி ஃபுல்லாக இருந்ததுங்க. நம்ம வந்துட்டு படிக்கிற வெயிலுக்கு வந்துட்டு நிறைய பேர் ஜூஸ் அந்த மாதிரிலாம் நிறையா குடிக்கிறோம். மோஸ்ட்டாக வந்துட்டு இயற்கையாக எதுன்னு கிடைக்குது இந்த லெமன் ஜூஸு இந்த மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் குடிங்க. மோஸ்ட்டாக இளநீ குடித்தா ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கும் வாங்கி கொடுங்க. நீங்கள் எப்போ லாஸ்ட்டாக இளநீ குடிச்சிங்க?